ஒரு மன்னன் சக்தி மிக்கவனாக இருந்தாலும் சிறு புத்தி கொண்டோர், காலம் தாழ்த்துவோர், சோம்பேறி, முகஸ்துதி செய்வோர் ஆகிய 4 பேரிடமும் ஒருபோதும் ஆலோசனை செய்யக்கூடாது. செழிப்பால் மகுடம் சூட்டப்பட்டு இல்லற வாழ்வு வாழ்பவனான உம்மிடம் இரத்த உறவு கொண்ட முதியவர்கள், உறவினர்கள், வறுமையில் விழுந்த உயர் பிறப்பாளர்கள், ஏழை நண்பர்கள் மற்றும் பிள்ளையற்ற சகோதரிகள் ஆகிய 4வரையும் வசிக்க செய்வீராக. தேவர்கள் தலைவனான இந்திரனால் பிரகஸ்பதி கேட்கப்பட்டபோது, தேவர்கள் தீர்மானம் மற்றும் அறிவார்ந்தவர்களின் புரிதல்கள், கற்றோரின் பணிவு, பாவிகளின் அழிவு ஆகிய 4ம் ஒரே நாளில் நிகழக்கூடியதும் உடனே பலனளிக்கக்கூடிய திறன் கொண்டவையும் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அச்சத்தை விலக்க வல்லவைகளான 4 அக்னிஹோத்திரம், பேசா நோன்பு, கல்வி மற்றும் வேள்வி ஆகிய 4ம் முறையற்ற வகையில் செய்யப்பட்டால் அவை அச்சத்தையே தரும். 5ஆனவை தந்தை, தாய், அக்னி, ஆன்மா, குரு ஆகிய 5 நெருப்புகளும் ஒரு மனிதனால் மரியாதையுடன் வழிபடப்பட வேண்டியவை. தேவர்கள், பித்ருக்கள், மனிதர்கள், துறவிகள் மற்றும் பிரம்மச்சாரிகள், விருந்தினர்கள் ஆகிய 5ருக்கு சேவையாற்றுவதால் ஒரு மனிதன் இவ்வுலகில் பெரும் புகழை அடைகிறான். நண்பர்கள், எதிரிகள், பாகுபாடற்றவர்கள், உம்மை சார்ந்து நம்பியிருப்பவர்கள், உம்மை பராமரிக்க உரிமை உள்ளவர்கள் ஆகிய 5வரும் நீர் எங்கே சென்றாலும் உம்மை தொடர்வார்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 பொறிகளில் ஒரு பொறி ஓட்டையானாலும் கூட, பற்று உள்ளதாக இருந்தாலும் கூட, தோலால் செய்யப்பட்ட ஓட்டை பாத்திரத்தில் இருந்து நீர் உலகுவது போல ஒருவனுடைய அறிவு அந்த பொறியின் குறைபாடு காரணமாக அதன் வழியாக வெளியே நழுவிவிடும். 6ஆனவை உறக்கம், தூக்க கலக்கம், அச்சம், கோபம், சோம்பல், காலதாமதம் ஆகிய 6 குறைகளையும் செழிப்பை அடைய விரும்பும் மனிதன் தவிர்க்க வேண்டும்.